ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதியில் வந்து இந்த வெள்ளைச்சோளம், அதாவது இரும்புச்சோளம் வந்து இந்த வட்டம் நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் சேப்புச்சோளம் தான் கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா மழை வந்து பருவம் தப்பி பெய்ததுனால நல்ல மகசூல் வரக்கூடியதில் சில இடத்துல வந்து கொஞ்சம் அடியாயிடுச்சு. இருந்தாலும் இந்த சோளம் நல்ல விளைச்சல் இந்த வட்டம் நமக்கு தந்திருக்கு. வாங்க இதை எப்படி அடிக்கிறோம். முந்தி வந்து களங்களாம் ஒன்றும் இல்லை, அதனாலும் இதை அப்படியே அறுவடை செஞ்சுட்டு வந்து ரோட்டில் இதை அடுக்கி வச்சுருந்ததை ஒரு டிராக்டரோட ஃபிட் பண்ணப்பட்ட இந்த கதிர் அடிக்கிற இயந்திரத்தை வச்சு இந்த வெள்ளைச்சோளம், அதாவது இரும்பு சோளத்தை இதை அடிக்கிறாங்க. பாருங்கள், இதில் வந்து தூசி மற்ற கதிரெல்லாம் தனியாக போயிட்டு அந்த சோளம் மட்டும் தனியாக வருது. 2 சைட்லேருந்து வருது. ஒன்று கொஞ்சம் உமியோடு வருது. அதை திருப்பி போடும்போது உமி நீக்கப்பட்டு நல்ல சோளமாக தெளிவாக வந்துடுது. அதை வந்து எந்த கல்லும் எதுவுமே இல்லாமல் நல்லா அடிச்சிடறாங்க. மண்ணுங்கன்னு இல்லாமல் நல்லா வந்துடுது. ஏன்னா அதுவே தூத்திடுது பூராத்தையும். பாருங்கள், எந்த காற்று ஒன்றும் இல்லாமல் நல்லா தூத்திடுது. இந்த வரவங்க 2 இதில் வருது. இந்த சைடு வரதை வந்து அப்படி மூடையில் கொட்டிடுறாங்க. அந்த சைடு வர்றது கொஞ்சம் உமியோடு வருது. அதை திருப்பி போடுறாங்க. பாருங்கள், போடும்போது அதை வந்து தூசி எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு தூசியெல்லாம் பறக்க விட்டு கிளியர் பண்ணி தான் அந்த கருது மேலே கூடி விழுகுது. கிளியர் வந்து அந்த வருது. இதை அப்படியே மூடையில் கொட்டி அப்படியே தைக்க வேண்டியதுதான். பாருங்கள், மூடையில் கொட்டி அடுக்கி வச்சுருக்காங்க. நல்ல மகசூல் இந்த வட்டம். சிவப்பு சோளம், வெள்ளைச்சோளம், இரும்பு சோளம் வந்து நல்ல மகசூலை தந்திருக்கு இந்த வட்டம். பரவாயில்ல. பாருங்கள். தேங்க்யூ. நன்றி.